ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இது சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்டை நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு வீடியோ கேம் நம்ம விளாட்றோம் அப்படின்னா அதில் நம்ம எந்த ஒரு டார்கெட்டுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம். ஸோ எந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், எந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஆனால் நம்ம படிக்க உட்காந்தா நமக்கு கண்டிப்பாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டினை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு 3 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு ஃபில்மை வந்து நம்ம கரெக்டாக அர்த்தம் திருத்தமாக கரெக்டாக அதை நம்ம அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த கதையை சொல்ல முடியும். ஒரு பாடல் கேட்குறோம், ஒரு சாங் கேட்குறோம், அதனுடைய லிரிக்ஸை மாறாமல் திருப்பி நம்ம அழகாக பாடுவோம். ஆனால் நம்ம படிக்கிறதுக்கு மட்டும் நம்மளால் இன்ட்ரெஸ்டிங்காக படித்து கரெக்டாக அதில் இருக்கிற டெஃபினேஷனை நம்மளால் சொல்ல முடியல. நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த 3 மணி நேரத்துடைய கதையை நம்ம கரெக்டாக சொல்கிறோம், வீடியோ கேம் விளாட்றோம் அப்படின்னா இதில் எந்த ஒரு டார்கெட்டுமே கிடையாது. நம்ம இந்த நேரத்தில் ஆரம்பிக்கணும், இந்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் லேர்னிங் படிக்கணும் அப்படின்னு வரும்போது மட்டும் நம்ம ஒரு டார்கெட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். 100% எடுக்கணும், 100 மார்க் எடுக்கணும், 80 மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக தான் நம்மளுடைய லேர்னிங்கை ப்ராசஸை ஆரம்பிப்போம். சரிங்களா? அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, சில நேரங்களில் மனசோர்வுக்கு ஆளாகிறோம், டயர்டாயிடுறோம். படித்து நாங்கள் டயர்டாயிட்டோம், எங்களால் முடியல சார் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்மளால் அதில் இருக்கக்கூடிய டெஃபினேஷன்ஸோ அதில் இருக்கக்கூடிய டெரிவேஷன்ஸோ நம்மளால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. அப்போ லேர்னிங் அப்படின்றது இட் இஸ் எ ஜாய்ஃபுல் ப்ராசஸ். நம்ம அதை ஜாலியாக படிக்கணும். நம்ம இன்றைக்கி ஒரு புது விஷயத்தை இந்த உலகத்தில் நம்ம கற்றுக்கிட்டோம். ஃபிசிக்ஸில் நான் இதை கற்றுக்கிட்டேன், இல்லை கெமிஸ்ட்ரியில் நான் இதை கற்றுக்கிட்டேன், இல்லை நான் படித்ததை நான் நல்லா எழுதி பார்த்து எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் யாரும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு நாலேஜை வந்து அக்வயர் பண்ணுறோம். சப்ஜெக்ட் அப்படின்ற பார்த்தீங்கன்னா நாலேஜை கொடுக்கக்கூடிய ஒரு புத்தகமாக நம்ம அதை பார்க்கணும். அது வந்து லேர்னிங் அப்படின்ற ஒரு ஜாய்ஃபுல் ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சா மட்டும்தான் நம்ம நல்ல மார்க் எடுக்க முடியும். அது மகிழ்வான ஒரு சப்ஜெக்டாக நம்ம எடுத்துக்க முடியும். இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது, அந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க. எல்லா சப்ஜெக்ட்டும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல் டிப்ஸை நம்ம பயன்படுத்தி படிக்கணும். சரிங்களா? சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஹெல்ப்ஃபுல் டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை வந்து நீங்கள் படிக்கும்போது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அட்டாச் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நீங்கள் ஒரு படிக்கிறீங்க அல்லது ஒரு வீடியோ வந்து யூடியூப்பில் பார்க்குறீங்க அல்லது வேறு ஏதோ ஒரு சோர்ஸ் மூலிமா உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கிது அப்படின்னா அதை படிச்சுட்டு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், ஒரு பேப்பர் ஒரு பேனா எடுத்து நீங்கள் இன்றைக்கி என்ன படிச்சிங்களோ, சரியா, நீங்கள் பார்த்ததை அல்ல சொன்னதை புக்கில் பார்த்ததை நீங்கள் எழுதி பாருங்கள். ஒரு முறை உங்கள் நோட்டு புத்தகத்தில் அதை எழுதி பாருங்கள். அதன் பிறகு நீங்கள் படித்தது கரெக்டாக இருக்கான்ட்டு எடுத்து ரெஃபர் பண்ணுங்கள். ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை நல்லா ஒரு முறைக்கு 2 முறை அதை நீங்கள் உங்களுடைய நோட்டு புத்தகத்தில் எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்த பிறகு உங்களுக்கு ஓரளவு வந்து புரிஞ்சிடும். அதுக்கு பிறகு நீங்களே உங்களுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து உங்களுக்கு நீங்களே டீச் பண்ணி பாருங்கள். நான் இந்த டெஃபினேஷன் படித்தேன், இல்லை இந்த டெரிவேஷன் படித்தேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு நீங்கள் டீச் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க. ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது வந்து உங்கள் மைண்டில் வந்து ரீட்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் படித்த அந்த டெஃபினேஷன் அல்ல டெரிவேஷன் அல்ல டயக்ராம் அப்படியே உங்களுடைய மைண்டில் ரீட்டைன் ஆகும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது ஒரு சில இடங்களில் வந்து உங்களுக்கு தடுமாற்றம் வரும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு சரியாக வரலையே அப்படின்ட்டு ஒரு டவுட்ஃபுல்னஸ் உங்களுக்கு வர செய்யும். அப்போ அந்த டவுட்ஃபுல் வரும்போது சரியா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். முழு டெஃபினேஷன்ஸ் அப்படியே பார்க்காம சொல்ல முடியாது. அப்போ திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் புக்கை எடுத்து நல்லாவே ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நல்லா ரெஃபர் பண்ணி, சரி நம்ம படித்தது இதில் தான் நமக்கு இந்த பாயிண்ட்ஸில் தான் நமக்கு வந்து ஸ்ட்ரக் ஆகுது, அப்போ இந்த பாயிண்ட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வரையறையை கொடுத்து நீங்கள் திருப்பி அதை இன்னொரு 2 டைம் 3 டைம் திருப்பி அதை லேர்ன் பண்ணி திருப்பி நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அது அப்படியே உங்கள் மனசில் நல்லாவே பதிஞ்சு போகும். அதுக்கு பிறகு அது நீங்கள் எத்தனை டைம் நீங்கள் எக்ஸாமில் நீங்கள் எழுதினாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் நல்லா புரிஞ்சு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எப்போவுமே உங்கள் மைண்டில் ரீட்டைன் ஆகும். நீங்கள் குருட்டு மனப்பாடமாக படிச்சிங்க, இல்லை எக்ஸாமுக்காக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்து போகும். இப்போ நீங்கள் சயின்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சயின்ஸில் 3 பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்ட்டு 3 பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு சயின்ஸில் கொடுத்துருக்காங்க. அது 6th இருந்தாலும் சரி,
10th இருந்தாலும் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய டெரிவேஷன்ஸ் இருக்கும், டெஃபினேஷன்ஸ் இருக்கும், எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இருக்கும். இல்லை ஒரு மோட்டார் இருக்குன்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அதனுடைய ஒர்க்கிங், அந்த மாதிரி நிறையாவே கொடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் டெஃபினேஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டெஃபினேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலாக நம்ம இங்கிலீஷில் இருக்கக்கூடிய ஈஸு, தட்டு, வாஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய நார்மல் வேர்ட்ஸை விட ஒரு சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி, வாட் இஸ் எலக்ட்ரிசிட்டி, டிஃபைன் எலக்ட்ரிசிட்டி, டிஃபைன் எலக்ட்ரிக் கரண்ட், இந்த மாதிரி ஒரு சில டெஃபினிஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், அதை அப்படியே ரோட் மெமரி பண்ணுவோம். ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் கரண்ட் இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அப்படியே குருட்டு மனப்பாடமாக பண்ணுவோம். அப்போ அந்த குருட்டு மனப்பாடம் நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உங்கள் மனசில் அப்படியே கொஞ்சம் காலத்துக்கு பதியும். நீங்கள் எக்ஸாமில் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு, இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமில் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் எழுதிட்டு அடுத்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு வரும்போது உங்களுக்கு மறந்து போகும். அப்போ திருப்பி என்ன பண்ணுவீங்க, அந்த டெஃபினேஷன்ஸை நீங்கள் புதுசாக தான் படிப்பீங்க. ஹாஃப் இயர்லிக்கு புதுசாக தான் அந்த டெஃபினேஷனை நீங்கள் படிப்பீங்க. அப்படி இல்லாமல் அந்த டெஃபினேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, ஸோ இதுதான் வந்து டெஃபினேஷன், இதுதான் வந்து நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படித்தோம்னா கண்டிப்பாக மனசில் பதியும். அதேமாதிரி ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில ஃபார்முலாஸ் வரும். F = ma, E = mc² அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபார்முலா வரும். அப்போ நீங்கள் வெறும் F = ma, F = ma அப்படின்னு படிச்சிங்கன்னா அந்த லாஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அப்போ அதை நீங்கள் ப்ராக்டிக்கல் லைஃபோட F = ma, ஃபோர்ஸ் = மாஸ் இன்ட் அக்ஸலரேஷன் அப்படின்றது நீங்கள் லைஃபோட நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் அதை படிச்சிங்க, ப்ராக்டிக்கலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போது ஒரு பால் இருக்குது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாஸ் இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஃபோர்ஸ் வித் அன் அக்ஸலரேஷன் கொடுத்தா மட்டும்தான் அந்த பால் வந்து மூவ் ஆகும் அப்படின்ற ஒரு கான்செப்டை நீங்கள் ப்ராக்டிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அது உங்களுக்கு மனசில் பதிஞ்சு போகும். ஓகே ரைட், ஃபோர்ஸ் வந்து மாஸு, அக்ஸலரேஷன் இதனுடைய ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு சில ஃபார்முலாஸ், சரி, ஒரு சில ஃபார்முலாஸ் வரும். F = ma, இப்போது த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் இஸ் F = 1/2π √g/L அப்படின்னா அந்த 1/2π √g/L அப்படின்றது எப்படி அந்த ஃபார்முலா டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த ஃபார்முலாவை நம்ம மனசில் ரீட்டைன் பண்ண முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாகவே அதை என்ன பண்ணலாம், நம்ம திருப்பி ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். எப்போவுமே நம்ம சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்செப்ட் நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா இப்போ இதுக்கு முன்னாடி, இப்போ இந்த டெரிவேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லெட் அஸ் கன்சிடர் m இஸ் எ மாஸ் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. அதேமாதிரி ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வரும்போது அப்படின்னா அதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்து படிங்க. சரிங்களா? இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃபோட வந்து எப்படி அட்டாச் ஆகிருக்கு. இப்போது ஸ்பெக்ட்ரம் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஒயிட் கலர் ப்ரொடியூசஸ் 7 கலர்ஸ், ஸோ வென் இட்ஸ் பாஸ் த்ரூ த ப்ரிசம் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அது எப்படி வந்து அந்த 7 கலர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அப்போ ஒயிட் கலர்ஸுக்குள்ளே எத்தனை கலர்ஸ் இருக்கா அப்படின்ற ஒரு நீங்கள் சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்கணும். இப்போ ஒரு மோட்டார் இருக்குது, மோட்டாருடைய பார்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு பிரின்சிபல் கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மோட்டார் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா அதனுடைய பிரின்சிபல் என்ன, அப்போ அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய பார்ட்ஸ் உள்ளே எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் படிக்கும்போதே இதை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றி படிச்சுக்கணும். அப்படி படித்தா தான் நீங்கள் உங்களால் படிக்க முடியும். அப்போ இந்த பார்ட்ஸ் நீங்கள் போட்டுட்டிங்கனால என்ன பண்ணலாம் அப்படின்னா இதனுடைய ஒர்க்கிங்கை நீங்களே எழுதலாம். இதில் நடுவில் ஸ்பிண்டில் இருக்குது, இதில் ஸ்க்ரூ இருக்குது, இதில் மற்ற என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வீட்டிலே கூட என்ன பண்ணலாம், பார்க்க முடியும். அதே மாதிரி சமயத்தில் நீங்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் ஒரு சில டேர்ம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ வாட் இஸ் ஆட்டம், வாட் இஸ் மாலிகுல்ஸ், வாட் இஸ் காம்பவுண்ட் அப்படின்ற ஒரு சில டேர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்க, இது போக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதில் ஒரு சில ஈக்குவேஷன்ஸ், கெமிஸ்ட்ரினா கண்டிப்பாக ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே கெமிஸ்ட்ரி கிடையாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஒரு சில டேர்ம்ஸ் அல்லது ஒரு சில எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸுடைய அட்டாமிக் நம்பர், மாஸ் நம்பர் அப்படின்ட்டு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நீங்கள் நிறைய எலமெண்ட்ஸ் பார்ப்பீங்க, பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் வந்து அதனுடைய டெய்லி யூசஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ காப்பர் இருக்குது அப்படின்னா காப்பர் கண்டிப்பாக கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா
கண்டிப்பாக ஒரு க்ரீன் கலர் லேயர் வந்து படியும். அப்போ அதுதான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் மேலே இந்த மாதிரி படிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி இந்த அனலைஸ் பண்ணக்கூடிய கான்செப்டை நம்ம சப்ஜெக்டோடு நம்ம ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மனசில் நல்லாவே பதியும். இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்னென்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், எப்படிலாம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும், சிங்கிள் ரியாக்ஷன் என்ன, டபுள் ரியாக்ஷன் என்ன, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். அப்போ ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷன்ஸ் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராடக்ட் சைடு என்ன, ரியாக்டன்ஸ் சைடு என்ன, அப்போ என்ன ரியாக்டன்ஸ் சைடு என்னென்ன ரியாக்டன்ஸ் இருந்தால் என்னென்ன ப்ராடக்ட் கிடைக்கும் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இப்போது CH4 + 2O2 gives CO2 + 2H2O அப்படின்னா அப்போ CH4னா என்ன, O2னா என்ன, CO2னா என்ன, H2O அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் அதை புரிஞ்சிக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனுடைய மாலிகுல்ஸ் எப்படி இருக்கும், அதனுடைய மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து பேலன்ஸ் பண்ண முடியும், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை வந்து நம்ம எழுத முடியும். அதே மாதிரி எக்ஸாம்லேயும் நம்ம அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். அப்போ தான் நமக்கு அது மனசில் பதியும். கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் நமக்குள்ளே வரும். சரிங்களா? எப்போவுமே நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்மளால் முடியும் அப்படின்ற ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம படிக்கிற எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி நம்மளால் கண்டிப்பாக செய்ய முடியும். இப்போ அடுத்து பயாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் கண்டிப்பாக நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் நிறையா வரும். நீங்கள் அதனால தான் சில பேர் பயாலஜி குரூப்பே எடுக்க மாட்டாங்க. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த டயக்ராம்லாம் எப்படி போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்காது, அதனால தான் அவங்க எடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் பயாலஜினா கண்டிப்பாக அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர்ஸ், இப்போ பிளான்ட்டினுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா அனிமல் செல் அதனுடைய செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும், இப்படின்ற ஒரு அனாலிசிஸ் வந்து ப்ராசஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். இப்போ டைகோட் ரூட் இருக்குது, மோனோகோட் ரூட் இருக்குது அப்படின்னா அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அப்போ அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி பயாலஜி படிக்கும்போது அந்த செல் ஸ்ட்ரக்சர் அல்லது இந்த மாதிரி ரூட்னுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இதெல்லாம் நம்ம படிக்கும்போது அதனுடைய பார்ட்ஸ்லாம் குறிக்கும்போது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யுங்க. என்றைக்குமே நம்ம மாணவர்கள் வந்து அனாலிசிஸ், அண்டர்ஸ்டாண்டிங், நாலேஜ் இந்த ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் படிக்க முடியும். அப்போ நாலேஜ் அப்படின்றத நீங்கள் ஒரு ஜாய்ஃபுல்லான ப்ராசஸாக பாருங்கள், நல்லா படிங்க. இந்த ப்ராசஸ் எல்லாம் நான் சொல்லக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்க முடியும். சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு கேரண்டி பண்றேன். அதோட உங்களுக்கு தேவையான மார்க்ஸும் உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா. So thank you for watching this video. So thank you.